பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் வாசித்ததான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அந்த 30ஆம் அதிகாரத்தின் ஒரு அந்த வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். அந்த அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்திற்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு 4 காரியங்களை நமக்கு போதகர் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனத்திலே அதிலே முதல் பகுதியான ஆசாரியனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான கொழுமையும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வாரத்திலே இந்த கொழுமையை குறித்து நமக்கு ஒரு தியானம் இருக்கிறது. அதன்படியாக நாம் வாசித்ததான இந்த வேத பகுதியிலே நாம் ஒரு கொழுமையை குறித்து வாசிக்கிறோம். அது கொழுமையான பலன் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு சொல்கிறோம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அது கொழுமையின் பலனாக ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த கொழுமையின் பலனிலே 2 விதமான பலனை அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒன்று நிலத்தின் பலன், இன்னொன்று ஆடு மாடுகளின் மேய்ச்சலின் பலன். ஒன்று நிலத்தின் பலன், இன்னொன்று ஆடு மாடுகளின் மேய்ச்சலின் பலன். முதலாவதாக நாம் பார்க்கிறதான அந்த பலன் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது அது நிலத்தின் பலனாக இருக்கிறது. அங்கே நாம் வாசிக்கிறோம், நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். இப்ப நிலத்திலே 2 காரியங்களை குறித்து இந்த வேத பகுதி சொல்கிறது. நிலத்தின் விதை, அடுத்தது நிலத்தின் பலனாகிய ஆகாரம். அப்ப இந்த கொழுமையான பலன் முதலாவது நமக்கு நிலத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அந்த நிலத்திலே முதலாவது விதை, இரண்டாவது அந்த விதையானது ஆகாரமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனம், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ என்று 10ஆம் வசனம் சொல்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவிடத்துக்கு என்ன செய்கிறது இல்லையா, திரும்புகிறதில்லை. திரும்பாமல் அது பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்கிறது. அப்ப ஏற்கனவே அந்த நிலத்தில் என்ன இருக்கிறது, விதை இருக்கிறது. அந்த நிலத்தின் விதை முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம். ஒரே விதைதான், ஆனால் அந்த ஒரே விதை விதைக்கிறவனுக்கு மறுபடியும் அதை விதையாக மாற்றிவிடும். ஆனால் புசிக்கிறவனுக்கு அது ஆகாரமாக மாறுகிறது. ஆனால் அந்த ஒரே நிலத்தின் பலன்தான், அந்த கொழுமையான பலன்தான், அது எதினால் உண்டாகிறது என்று சொன்னால் மழையினால் உண்டாகிறது. அந்த ஏசாயா 30:23 நாம் வாசித்தோம். இங்கேயும் நாம் வாசிக்கிறோம், மாரியும் உறைந்த மழையும்
வானத்திலிருந்து இறங்கும் போது அது இறங்கி அந்த நிலத்தில் இருக்கிற அந்த விதையை என்ன செய்கிறது? அது முளை கிளம்பி வளரும்படி செய்கிறது. வளரும்படி செய்து விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. 2 விதமான மக்களை ஆசீர்வதிக்கிற ஒரு கொழுமையான ஒரு ஆசீர்வாதம், பலன், ஒரு கொழுமையான பலன். அந்த கொழுமையான பலன் நிலத்திலிருந்தே கிடைக்கிறது. அது விதைக்கப்படுகிற அந்த விதையிலே அது 2 விதமான மக்களுக்கு 2 விதமான ஆசீர்வாதமாக ஒரே மழை, அந்த மழையின் பலன் தான் அது. கொழுமையான அந்த மழையின் பலன் நிலத்திலே விழும்போது அது என்ன செய்கிறதாம்? விதைக்கிறவனுக்கு அதை விதையாக மாற்றி விடுகிறது, புசிக்கிறவனுக்கு. எல்லாரும் புசிக்கிறோம், எல்லாரும் புசிக்கிறோம். அதனால எல்லாருக்கும் அந்த புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இன்னொரு கூட்ட மக்கள் உண்டு. அவர்கள் நிலத்திலே மறுபடியும் அந்த விதையை கொண்டு போய் விதைக்கிறவர். வசனம் விதைக்கப்படுகிறது என்று அடுத்த வசனத்திலே நாம் ஏசாயா 55:11 நாம் வாசிக்கும் பொழுது, அப்படியே அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த கொழுமையான பலனாகிய இந்த மழை எப்படி இருக்கிறதோ அதுபோல அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனம் சென்று அடைகிற அந்த நிலமாகிய தேவ மக்களாகிய நம்மிடத்திலே அது வரும்போது அது வெறுமையாய் ஆண்டவரிடத்துல என்ன செய்யாதாம்? திரும்பி போகாது. திரும்பி போகாமல் அந்த வசனம் நமக்கு ஆகாரமாக இருக்கிறது. நாம் திருப்தி அடைந்து விடும். நல்ல செய்தி, பாஸ்டர் நல்லா பேசுறாங்க, நல்ல செய்தி, நல்ல தீர்க்க தரிசன வாசம், இது எனக்கு ஆகாரம். ஆகாரம் எனக்கு பசிக்குது, எனக்கு ஒரு ஆகாரம் வேணும், நான் திருப்தி அடையணும், எனக்கு ஆகாரம் வேணும். எல்லா மனுஷரும் எல்லாருடைய ஆத்மாவும் வாஞ்சையோடு கூட தான் வசனத்தை கேட்கும்படியாக வருகிறோம். அது ஆகாரமாய் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறோம். ஆனால் அந்த ஒரே மழை கொடுக்கிற பலன் புசிக்கிறவனுக்கு ஆகாரம். ஆனால் இன்னொரு கூட்ட மக்கள் யார்? விதைக்கிறவனுக்கு விதையாய் மாறிவிடுகிறது. அதே மழை கொடுக்கிற ஆசீர்வாதம், அதே மழையின் கொழுமையான பலன் இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அது என்ன? விதைக்கிறவனுக்கு விதையாய் மாறிவிடுகிறது. அதுதான் நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நான் சாப்பிட்டு திருப்தி அடைகிறது மாத்திரம் ஆண்டவருடைய விருப்பம் இல்லைங்க. நான் சாப்பிட்டு 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 திருப்தி அடைகிறது மாத்திரம் ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. அது வெறுமையாய் ஆண்டவரிடத்திலே திரும்பி போகாது, போகக்கூடாது. அது நான் சாப்பிட்டு என் வயிற்றை நிரப்புகிறது போல நான் சாப்பிட்டு திருப்தி அடைந்து என் ஆத்மாவை நிரப்புகிறது மட்டுமல்ல, தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அனுப்புகிற வசனம் அவரிடத்தில் வெறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு அது அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்கிறது. நம்முடைய ஜீவியத்திலே அது வாய்க்கும்படி செய்கிறது என்று சொன்னால் என்ன? நாம் கேட்கிற தீர்க்க தரிசனம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். நிறைவேறுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். நான் என்னை அர்ப்பணிக்கும் போது அந்த காரியம் என்னிலே வாய்க்கும் போது என் வாய் சும்மா இருக்காது. நான் ஒருவருக்காவது
நான் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நான் யாருக்காவது நிச்சயமாக சொல்வேன். அதைதான் போதகரும் தன்னுடைய பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறார். நாம சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டுமா? சொல்ல வேண்டும். நாம் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் ஒரு சீஷனுடைய வேலை. ஒரு அத்தியாவசியமாய் செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஒரு வேலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது கடினமான வேலை இல்லைங்க, அது பெரிய வேலை, அது நல்ல வேலை, கஷ்டமான வேலை இல்லைங்க. ஐயோ இது ரொம்ப கஷ்டம். நேற்று இரவு ஜெபத்துல என்றுதான் நினைக்கிறேன் சொன்னாங்க. இவங்க இருக்காங்க, அவங்க தடை பண்றாங்க. இன்றைக்கும் நாம் ஜெபித்தோம். ஜெப குறிப்பிலே தடைகள் வருகிறது. ஆனால் அங்க உள்ள இருக்கிறவங்க சும்மா இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சிறையில் இருக்கிறவர்கள் சும்மா இருப்பார்கள் என்று நாம் நினைக்கிறோமா? நம்ம பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபித்திருக்கோம். கர்த்தர் ஒரு நாளிலே விடுவிக்க போகிறார். ஆனால் அவர்கள் சும்மா அவங்க கொடுக்கிற ஏதோ ஆகாரம் தண்ணி குடிச்சிட்டு தூங்குறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நாள் அவங்க யாருக்காக ஜெபித்து கொண்டிருப்பாங்க சரிங்களா? உங்களையும் எங்களையும் நினைத்துதான் ஜெபித்து கொண்டிருப்பாங்க. இன்றைக்கு விடுதலையோடு உண்மை ஆராதிக்கிறார்களே, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்களே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்களே, ஆண்டவரே அவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது. அவர்களை விடுதலையோடு உங்களுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்கு அவங்களை வச்சிருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று துதித்து கொண்டு இருப்பார்கள் அந்த சிறைச்சாலையிலே. உங்களுக்கு தெரியுங்களா? நிச்சயமாய் நமக்கு ஒருவேளை தருணம் கிடைத்தால் இப்படிப்பட்டவர்களுடைய போன் நம்பரை வாங்கி போன் பண்ணி நாம் கேட்போமானால் நான் சொல்லுகிறது பொய்யோ மெய்யோ என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதுதாங்க அடைப்பட்டவர்களா இருந்தாலும் வேதத்திலும் நமக்கு அத்தாட்சி உண்டு. அடைப்பட்டவர்களின் ஜீவியம் என்னவாக்குறது? அங்கேயும் துதித்து பாடுகிறார். ஒரு பெரிய ரட்சிப்பு நாட்களிலே உண்டானது என்று அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அந்நாட்களை காட்டிலும் இன்னும் கொடிய நாட்கள் வரும் வரும் இனியும் வரும். ஆனால் அந்நாட்களிலே விதைக்கிறவனுக்கு விதையை ஆண்டவர் உங்கள் கரங்களிலே என் கரங்களிலே கொடுத்திருக்கிறாரே, நான் நான் விதைக்கிறேனா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். கொழுமையான பலன் ஆசாரியனுக்கு கொடுக்கிறான். ஆசாரியன் என்று சொன்னான். அன்றைக்கு பிரதான ஆசாரியன் வேறங்க, ஆசாரியர்கள் வேறங்க. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறையின்படி பிரதான ஆசாரியனாய் தம்முடைய சரீரமாகிய திரையின் வழியாக அந்த கிருபாசன தண்டையிலே நாம் போய் நிற்பதற்கு நமக்கு தருணம் கொடுத்த, கிருபை கொடுத்த ஒரு பெரிய மகா பெரிய வழியை உண்டு பண்ணின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் அந்த கிருபாசன தண்டையிலே கர்த்தர் அண்டையிலே நாம் நிற்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்து நாமும் ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆகும்படியாக நம்மை வைத்திருக்கிறாரே. 1 பேதுரு 2:9 படியாகும், வெளிப்படுத்தல் 1:6 படியாகும். நாம் எல்லாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறது கனமான ஊழியத்தை நாம் எந்த வகையிலே நிறைவேற்றுகிறோம்? எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றோமா? இன்னைக்கு வயதானவர்களுக்கு பல வகையிலே ஆண்டவர் ஊழியங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் சந்தோஷமா வீட்டில் இருந்து இந்த ஊழியத்தை செய்கிறேன் என்று சொன்னார். எனக்கு ஆண்டவர் கொடுத்து ஒரு பெரிய கிருபை பாக்கியமான சேவை என்று நான் கருதிதான் செய்கிறேன். என்ற நிலைமையை நீங்கள் அறிந்து கொள்வீர்களா? கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த பள்ளத்தாக்கிலே விதைகளை விதைக்கிறதுக்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஆகையால் நான் அதை என் ஜீவன் உள்ள மட்டும் அதை செய்து முடிப்பேன். ஏனென்றால் எனக்கு ஆண்டவர் கொழுமையான பலனை
இந்த நிலத்தின் பலனை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய மழையாகிய அந்த வசனத்தை எனக்கு தந்திருக்கிறார், இலவசமாய் தந்திருக்கிறார். நான் எதை இழந்தால் என் வேதாகமத்தை நான் இழக்க மாட்டேன். என் தேவன் கொடுத்த இந்த வசனத்தை நான் இழக்க மாட்டேன். ஏனென்றால் அதுதான் விதைக்கிறவனுக்கு விதை. நான் சாப்பிட்டு கொண்டிருந்த காலங்கள் உண்டு. நான் ஒரு முறை ஒரு பைபிள் காலேஜ்ல போய் சேர்ந்து அதனை பின் வரிசையில உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார், நீ இங்க உட்கார்ற நாளா இது? நீ எழும், நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் என்னை குறித்து பேச வேண்டும். நீ உட்கார்ந்து எவ்வளவு காலம் கேட்டுக்கொண்டிருப்ப, எத்தனை பைபிள் காலேஜ்ல உட்கார்ந்துருப்ப, எத்தனை வேத வசன ஆராய்ச்சிகள் கேட்டுக்கொண்டே இருப்ப. என்னை ஆண்டவர் உணர்த்தின அந்த நாட்கள் முதற்கும் நாள் வரை ஓடிக்கொண்டிருக்க தேவன் எனக்கு கொடுத்த இந்த விதை பெருமை கல் தேவ கிருபையோடு கூட என்னாலே சொல்ல முடியும். நான் சொல்லக்கூடாது, எனக்கு வயதாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க, நான் பலவீனன் என்று சொல்லாதீங்க, என்னால பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க. எனக்கு த்ரோட்ல கேன்சர் வந்தாலும் நான் சாகிற வரைக்கும் பேசுவேன். இது என்னுடைய சாட்சி. என்ன வந்தாலும் நான் பேசுவேன் ஆண்டவருக்கு. நான் அப்படித்தான் மரிப்பேன். கர்த்தருக்காய் நான் பேசிதான். அப்படி என் ஜீவன் போகட்டும். என் ஜீவன் இயேசுதான். என் ஜீவன் ஆண்டவர் கொடுத்த இந்த வசனம் தான். அதற்காக தான் நான் வாழ்கிறேன். வேற ஒரு காரியம் இந்த உலகத்தில் என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. நாம் அந்த வைராக்கியத்தோடு கூட இருப்போம் என்று சொன்னார். புசிக்கிறது, அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், நாம் புசிப்போம். நான் இன்றைக்கும் எல்லா மெசேஜஸ் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். மெசேஜ் கேட்க மாட்டேன், வார்த்தைகளை கேட்கும் போது நான் பலன் அடைகிறேன். ஆனால் நான் பிரசங்கிக்கும் போது எத்தனை பேர் பலன் அடைகிறார்களே, அது முக்கியமா? நான் ஒரு ஆளு சாப்பிட்டு திருப்தி ஆகுறது எனக்கு முக்கியமா? நாம் இன்றைக்கு நிதானித்து பார்ப்போம். ஆண்டவரே, எப்பொழுதும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் நாங்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் பிரசங்கிக்கிறவர்கள், நாங்கள் சொல்லுகிறவர்களா. பெரிய பைபிள் ஸ்டடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்த சாட்சிகளை நான் பகிரும் போது எத்தனை பேர் அதனால தொடப்படுகிறார்கள். என்னை ஆண்டவர் நடத்தினார், ஆகிய உங்களையும் நடத்துவார். இது போதுங்க, இதுக்கு மேல பிரசங்கமே வேண்டாம். என்னை ஆண்டவர் சுகப்படுத்தினார், நான் தெய்வீக சுகத்திலே வாழ்கிறேன். கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார், உங்களையும் சுகப்படுத்துவார். சேலஞ்ச் பண்ணிட்டு வாங்க, சுகப்படுத்துவார். அதுதான் பிரசங்கம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னை கடன் பிரச்சனையிலிருந்து நீக்கி நிம்மதியாய் வாழ வைக்கிறார். சொல்லுங்க, அவங்களுக்கு கடன்ல இருந்து மீண்டு வருவதற்கு கர்த்தர் வழி நடத்துவார் அல்லவா? அதுதான் பிரசங்கம். நிலத்தில் ஆண்டவர் அனுப்புகிற அந்த கொழுமையான பலன், நிலத்தின் பலன், நிலத்தின் கொழுமையான பலன், அது கர்த்தர் அனுப்புகிற வானத்திலிருந்து அனுப்புகிற மழை, என்னிடத்திலிருந்து புறப்படுகிற வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வசனம் ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அது என்ன செய்கிறது? நிலத்தின் 2 பலன்களை கொடுக்கிறது. ஒன்று புசிக்கிறவனுக்கு ஆகாரம், 2 விதைக்கிறவனுக்கு விதை. ஆண்டவர் சொன்ன காரியம் வாய்க்கும்படி, நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகமே நமக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவார். எழுதி வைத்துக் கொள்ளலாம், அந்த தேதியை போட்டு எழுதி வைத்துக் கொள்ளும். கர்த்தர் எனக்கு இன்றைக்கு கொடுத்து வசனம் இது. இந்த வசனத்தின்படி என்னை ஆண்டவர் விதைக்கிறவளாக இன்றைக்கு மாற்றப் போகிறார் என்று அந்த தைரியத்தோடு இன்றைக்கு புறப்பட்டு செல்ல போகிறோம். அடைய கொழுமையான பலன்,
அவருடைய கொழுமையான பலனை இந்த நாளிலே பெற்றுக் கொள்ள போகிறோம். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இன்னொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். நிலத்தின் பலன் மாத்திரமல்ல, அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலங்களில் மேயும். நிலத்தின் பலன் மாத்திரமல்ல, ஆடு மாடுகளின் மேய்ச்சலான விஸ்தாரமான ஒரு மேய்ச்சலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு விஸ்தாரமான மேய்ச்சல் என்று சொன்னால் எதை குறிக்கிறது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் 40ஆம் வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் 40ஆம் வசனங்கள். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதாரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமும் உள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதாரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமும் உள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஆடு மாடுகளின் மேய்ச்சலை கொள்ளுமையான பலனை எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னார். அது எதை குறிக்கிறது என்று சொன்னார். நல்ல செழிப்பான மேய்ச்சல் அமெரிக்கையும் சுகமுமுள்ள விஸ்தாரமான தேசம். அமெரிக்கையும் சுகமுமுள்ள விஸ்தாரமான தேசம். ஆண்டவர் 2வது கொடுக்கிற அந்த கொழுமையான பலன் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அது அமெரிக்கையும் சுகமும். அமெரிக்கையும் சுகமமான விஸ்தாரமான செழிப்பு, ஒரு ஆசீர்வாதம். அப்படியானால் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கும் போது அது ஆடு மாடுகளின் ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டது. அப்ப நமக்கு ஆடுங்க மாடுங்க அந்த ஆசீர்வாதம் நமக்கு எதற்கு என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது ஆடு மாடுகளின் பெருக்கம் என்று சொல்லும் போது அது நம்முடைய ஆசீர்வாதத்தின் அடுத்த நிலைமைக்குள்ளாக நம்மை கொண்டு போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்மை அடுத்த நிலைமைக்குள்ளாக கொண்டு போகிற நிலைமை குறித்துதான் ஆண்டவர் சொல்லும்போது அது ஆடு மாடுகளின் மேய்ச்சல் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அந்த ஆடு மாடுகளின் மேய்ச்சல் எப்படி இருக்கிறது? செழிப்பாகவும் இருக்கிறது, அது விஸ்தாரமாகவும் இருக்கிறது. அது எதை குறிக்கிறது? அமெரிக்கையை குறிக்கிறது. அமெரிக்கை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 30ஆம் அதிகாரம் இன்றைக்கு வாசித்த அந்த பகுதியிலே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனது ஆயிராமல், அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள், அப்படி போய்கொண்டே ஓடி போவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். 18ஆம் வசனம், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆண்டவரே, நான் இதை செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன் என்று நாம் இராமல் அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாயிருக்கும் என்று சொன்னார்.
அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம்முடைய பலனாய் இருக்கும் என்று சொன்னான். அவருக்கே நாம் காத்திருப்போம் என்று சொன்னான். நாம் தான் இந்த பூமியிலே பாக்கியவான்களாய். ஏனென்றால் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம். உங்கள் மேல் மனதுருங்கும்படி எழுந்திருப்பாராம். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. எப்பொழுதும் தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்காக அவரும் காத்திருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிறீங்களா? உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று உங்களுக்கு கொழுமையான ஒரு பலனை இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிறார். அமெரிக்கையும் நம்பிக்கையும் ஆயிருப்பீர்கள். அமெரிக்கையிலே ஒரு விஸ்தாரமான ஒரு செழிப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். இவ்வளவு காலம் அமெரிக்கையாய் அவர் மேல் நம்பிக்கை வைத்து இவ்வளவு காலம் நான் வாழ்ந்து விட்டேன். என் கடன் தீரல, என் வியாதி தீரல, என் குடும்பத்தின் பிரச்சனைகள் தீரல, என் சமாதான குறைவு தீரல என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறோமா? இவ்வளவு காலமாய் இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே இந்த கூட்டத்திற்கு வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கட்டும். நீங்கள் அவருக்கு காத்திருங்கள். கர்த்தர் ஒரு நீதி செய்கிற தேவனுங்க. அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருங்கும்படி எழுந்திருப்பார். இனி ஆண்டவர் உட்கார்ந்திருக்க மாட்டாருங்க. உங்களுக்காக அவர் எழுந்து விட்டார். ஷபாலா திக்கபரா. உங்களுக்கு நீதி செய்யும்படியா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நீதி செய்யும்படியாக எழுந்து விட்டாருங்க. எழுந்து விட்டார். ஸ்தேவானை குறித்து நாம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் தேவ தரிசனம் காண்கிறார். எப்பொழுது தெரியுங்களா? கல்லெறிந்து அவனை கொல்லும்படியாக அவனுக்கு நியமிக்கப்பட்ட தண்டனையாக அவன் உடைகளை கழற்றி வைத்து விட்டார். முழங்காலில் நின்று தேவனை தரிசிக்கிறான். பரலோகத்தை தரிசிக்கிறான். அன்றைய நாட்களின் கடைசி நிமிஷம் அவனை அடித்து கொல்ல போகிறார். அவன் மறிக்க போகிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இவர்களை மன்னி, அவர்களுக்கு தெரியல. நான் சொல்லுகிற சக்தி வசனங்கள் அவர்களுக்கு தெரியல ஆண்டவரே, அவர்களை மன்னியும் என்று சொல்லிவிட்டு மன்னிப்பை கேட்டு முழங்காலில் நிற்கும் போது அவனை கல்லெறிந்து கொல்லுகிறார்கள். அவன் சொல்லுகிறான், வானம் எனக்காக திறக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எழுந்திருக்கிறவராக கண்டாங்க. கர்த்தர் நீதி செய்யும்படியாக இயேசுவானவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவர் ஒரு ஸ்தேவானுக்காக எழும்பினதினாலேதான் அவன் கொல்லப்பட்டான், மரித்தான். ஆனால் அவனுக்கு பின்பாக அவன் உடைகளை, அவன் வஸ்திரங்களை காவல் காத்து கொண்டிருந்ததான அப்போஸ்தலனாகிய பவுல், அன்றைக்கு கொல்லுகிறவனாகி இருந்த சவுல், அவனை ஸ்தேவானை கொல்லுவதற்கு சாட்சியாய் இருந்த சவுலை ஆண்டவர் எழுப்பி ஒரு பெரிய அப்போஸ்தலனாக மாற்றினது போல உங்களையும் என்னையும் யாரெல்லாம் நெருக்கி கொண்டிருக்கிறார் அவர்களை கொண்டுதான் அவர்களை கர்த்தர் வரும் காலங்களிலே ஊழியக்காரர்களால் எழுப்ப போகிறார். மறந்து விடாதீர்கள். நீங்கள் விதைத்த விதைகள் ஒவ்வொன்றும் 100 மடங்கு பலன் கொடுக்க போகிறது. முதல் பலனாகி அந்த கொழுமையான பலன் விதைக்கிறவனுக்கு விதை. நாம் புசித்துக் கொண்டிருக்கிறோம், நமக்கு ஆகாரமாய் மாறிடும். ஆனால் என்றைக்கு நாம் விதைக்க ஆரம்பிக்கிறோம், அது ஒரு நாளிலே ஆடு மாடுகள் மேய்கிறதான விஸ்தாரமான ஒரு செழிப்பாய் எப்பொழுது மாறும் என்று சொன்னார். நீங்களும் நானும் அமெரிக்கையும் நம்பிக்கையுமாயிரும் அந்த பலனை பற்றிக்கொண்டு கர்த்தருக்கு காத்திருக்கும் போது
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் காத்திருப்பார். அவர் ஸ்தேவானுக்காக எழும்பினது போல் உங்களுக்கும் எனக்கும் அவர் எழுந்திருப்பார். அவர் எழுந்து விட்டார்கள். அவர் நீதி செய்யும்படியாக எழுந்து விட்டார். அவருடைய வேலை வந்தது. அவருடைய வேலை வந்தது. அவர் எழுந்து விட்டார். இனி அவர் அமர்ந்திருக்க மாட்டார். நாமும் அமர்ந்திருக்க மாட்டோம். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, அருமையான நாளிலே நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி இந்த கொழுமையான பலன், ஆசாரியனுடைய கொழுமையான பலன் என்று இந்த மாதத்திலே எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து, இன்றைக்கு வசனத்தை கேட்ட தெய்வ பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய வானத்தின் மழையாகிய வசனத்தை எங்களுக்கு அனுப்பி சிக்கிற எங்களுக்கு ஆகாரத்தை மாற்ற நாங்கள் விதைக்கிறவர்களா இன்றைக்கு மாற கிருபை தந்திருக்கிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விதைத்த ஒவ்வொரு விதைகளும் இந்நாள் வரைக்கும் விதைத்ததும் இனி விதைக்க போகிறது 100 மடங்கு ஆடுகளுக்கு மேய்ச்சலாய் அது மாறப்போகிறது. அது எங்கள் நம்பிக்கையும் எங்களுக்கு பலனாய் மாறும். நாங்கள் உமக்கு காத்திருந்து, நீர் எங்களுக்காக காத்திருந்து நீதியை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை எங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே அதை நீர் வெளிப்படுத்த போகிறதற்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், நீதியை வெளிப்படுத்த மாட்டவர். அந்த உடைய பிள்ளைகளுக்கு உடைய நீதியை வெளிப்படுத்தும். கர்த்தர் நீதியை செய்கிறவர் என்று நாங்கள் வாசித்தோமே. நீ நீதி செய்வீராக, நீ நீதியை செய்வீராக. நீர் காத்திருந்து, நீர் மனதுருகும்படி எழுந்திருந்து நீ நீதி செய்கிறார். நீ சும்மா இருக்க போகிறது இல்லை என்றவரே, எங்களுக்காக நீதி செய்ய எழுந்திருக்கிறீர். உலக நீதி அல்ல, உலக நீதிபதிகள் கொடுக்கிற நீதி அல்ல, தேவன் அருளுகிற நீதி நாங்கள் இந்த நாளிலே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள் கிருபை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.